காளையா, நான் ரொம்ப வீக்கானவன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஏதோ தெரியாம போட்டியில கலந்துக்கிட்டேன். என் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திக்கினா உனக்கு நான் தலை வைக்கிறேன். கல்யாணம் வந்து கையாத்துக்கு ஒருவேளை பாலிடிக்ஸ் நோட யூஸ் பண்ணிக்க வேண்டிட்டேன். நீ விழு, அதுக்கப்புறம் நான் விழுவேன். பல வீரர்களை பதப்பாத்த என் காளைய நீங்க பாதத்தை பிடிச்சு படுத்துக்கிட்டே ஜெயிச்சிட்டீங்களே தம்பி. அதுக்கு பரிசா 18 வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்த என் பொண்ண பச்சை மண்ண தங்க தாரகைய உனக்கு தாரவாத்து கொடுக்கறதா அந்த சபை முன்னால சத்தியமே பண்ணிட்டேன். கூப்பிடுங்க மண்டோதரிய. காலையை அடக்கணும் யானையா பரிசா கொடுக்கிற ஒரே பண்ணையாரி வந்தாண்டா. அதுக்கு காரணம் நீதாண்டா. தங்க பழத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி பலா பழத்துக்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டியடா. மண்டோதரி அழகலை மயங்கிட்டீங்களா? ஏப்புல மச மச வைக்கிற மாலையை எடு, மாமங்கலத்துல போடு. ஐயா, நான் இந்த வித்தைய கத்துக்கிட்டதே என் குருநாதர் கிட்டதான். நியாயமா இந்த மாலைய மரியாதையும் அவரதான் போய் சேரணும். அது யாரப்பா உன் குருநாதர்? தன்னடக்கு அதிகம், மாலையை சீக்கிரம் சாப்பிட்டு தைரியமாயிருங்க. அவருக்கு ஒரு 6 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு. கூப்பிடுங்க நம்ம குண்டோதரிய. நாளைக்கு காலையில உங்க 2 பேருக்கும் என் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம். மாப்பிள்ளைகளை தூக்கிட்டு போய் கல்யாணம் அனுப்பி வைக்கிறேன். கொஞ்ச நேரம் தான் இருக்கு. வரைக்கும் அத்தனை பேர் 60 கை மாதிரியாக்கிட்டேன். இவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. வேடிக்கை பார்த்துக்கலாம். பெருமசுங்களா கையில 60 கொடுத்து ஆஃப் பண்ணுடா. கவலைப்படாதீங்க. இது காக்கா வலிப்பா இருந்தா கத்திய கொடுப்பது நின்று. இது அண்டங்காக்கா வலிப்பு. அருவாளை எடுத்து நட்டு முதுகில் நச்சுன்னு ஒரு கிளி கிழிச்ச வலிப்பு பறந்து போயிடு. கிளிகள ஆண்டவருடைய திருவிளையாட பாத்தீங்களா மாப்பிள? ஏன் 2 பொண்ணுங்களுக்கும் காக்கா வலிப்பு இருக்கிற மாதிரியே ஆண்டவன் உங்க 2 பேரையும் படைச்சிருக்கான்.